சரி, ஓகே. இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக வந்து அ வழமையா இப்ப உங்களோட எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு, சரிதானே? இன்னொரு குறிப்பிட்ட அ மிக குறைந்த அளவு காலம் மட்டும் தான் உங்களோட கையில வந்து உங்களோட எக்ஸாமுக்கு இடையில வந்து காணப்படுது. சரிதானே? அதாவது ஒரு 84 நாட்கள். சரியா சொல்றேன்டா. அப்ப இந்த நாள் இந்த 84 நாட்களுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மெயினா வந்து ஆ பிள்ளைகள் வந்து பொதுவாக பிள்ளைகள் தேடுற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது வந்து அ சில நேரம் வந்து என்ன அதிகமான டீச்சர்ஸ்மாரா இருந்தாலும் சரி, அதிகமான டீச்சர்ஸ் வந்து எப்படியும் எக்ஸாம் நெருங்க கிட்ட அ குடுக்குற வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த எதிர்பார்க்கை வினாக்கள் அப்படின்னு சொல்றது. சரிதானே? அல்லது வந்து எக்ஸ்பெக்டேஷன் க கேள்விகள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. சரிதானே? அதாவது என்ன இந்த விளக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆசிரியர் வந்து தன் அனுபவத்தின் மூலமாகவும், அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதிகளவா வந்து மெயின் பண்ணி எங்க இருந்து அந்த எதிர்பார்க்கை வினாவ வந்து ஒரு ஒரு ஆசிரியரா வந்து எடுப்பாங்க, அல்லது வந்து நாங்க எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மெயினா வந்து பாஸ் பேப்பர் அதத்தான் நாங்க வந்து யூஸ் பண்றது. உங்களோட எதிர்பார்க்கை வினாக்கு. சரிதானே? அப்ப இந்த எதிர்பார்க்கை வினாவ பொறுத்தவரைக்கும், பெரும்பாலான டீச்சர்ஸ் வந்து எஸ்ஏக்கு வந்து அ எஸ்ஏக்கு பெரும்பாலும் வந்து அதிகமான உங்களோட கடைசி கட்டங்கள்ல சரிதானே? நீங்க வந்து ஒரு உங்களுக்குன்னு சொல்லி எக்ஸாம்ல வரப்போறத நீங்க என்னது உங்களுக்கு தேவையான எதிர்பார்க்கை வினாவ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி, கடைசி டைம்ல அங்க இங்க ஓடணுமென்ற அவசியம் கூட இல்ல. சரிதானே? அப்ப அந்த டீச்சர் ரிலீஸ் பண்ணணும், இந்த டீச்சர் ரிலீஸ் பண்ணணுமென்று நீங்க கடைசி டைம்ல ஓடி திரிய தேவையும் இல்ல. அடுத்தது வந்து முழுக்க முழுக்க இதுல மட்டுமே நீங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சரிதானே? அப்ப மெயினா வந்து இந்த எதிர்பார்க்கை வினா, எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின் அப்படின்னு சொல்றது வந்து எத மையப்படுத்தி எடுக்கிறதுன்னு சொன்னா, பாஸ் பேப்பர மையப்படுத்தி தானே எடுக்குற. சரிதானே? அப்ப அந்த ஒரு பாஸ் பேப்பர மையப்படுத்தி எடுக்கிறது வந்து பிரதானமாக எஸ்ஏக்கு மட்டும் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனா, நான் சொல்லுவேன் என்னன்னா, ஓரளவு வந்து உங்களால எம்சிக்யூக்கும் அடுத்தது என்ன வரப்போகுதுன்றத உங்களால வந்து கெஸ் பண்ண இயலும். சரிதானே? உங்களோட கடந்த கால வினாக்கள வந்து அனலைஸ் பண்றதன் மூலமாக, அல்லது வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல வந்து நீங்க அத செய்றதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட எம்சிக்யூவ வந்து நீங்க உங்களாலேயே வந்து தெரிஞ்சு கொள்ள இயலுமா இருக்கும். சரிதானே? அப்ப அதுக்கான ஒரு சின்ன ஒரு வழிகாட்டல் வகுப்பாகத்தான் வந்து இந்த கிளாஸ் வந்து இருக்கும். சரியா? அப்ப இந்த கிளாஸ பொறுத்தவரைக்கும் இது வந்து அ ரிப்பீட்டர்ஸுக்கான கிளாஸ். சரிதானே? ரிப்பீட் பேட்ச்சுக்கான கிளாஸ். அதாவது 10லிருந்து 11 வரைக்கும் வந்து தொடர்ச்சியா வந்து நடக்கிற கிளாஸ். இதுல வந்து சாரி 9லிருந்து 11 வரைக்கும் நடக்கும். 9லிருந்து 10 வரைக்கும் எங்களோட வழமையான ரிவிஷன் வகுப்புகள் வந்து நடக்கும். இப்ப வந்து 10லிருந்து 11 எங்கட இந்த பாஸ் பேப்பர் கேள்விகளுக்காக நாங்க வந்து இந்த 1 மணித்தியாலத்த வந்து ஒதுக்கியிருக்கோம். சரிதானே? அப்ப அதுல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்றைய வகுப்பு வந்து சகலருக்கும் வந்து வந்து பார்க்கணும்ன்றதுக்காக ஒரு அ என்னது எல்லாருக்குமாக வந்து தரப்பட்டிருக்கிய ஒரு சான்ஸ் உண்டு. சரிதானே? அப்ப உங்களுக்கு உங்களால வந்து மேக்ஸிமம் இந்த வகுப்புல இருந்து என்னென்னத்தையெல்லாம் எடுத்துட்டு போக இயலுமோ, என்னென்ன விஷயங்கள வந்து சொல்ற விஷயங்கள கிரகிச்சு, உங்களால வந்து கொண்டுட்டு போக இயலுமோ, அந்தந்த விஷயங்கள வந்து ஒவ்வொருத்தருமே வந்து எடுத்துட்டு போங்க. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் இந்த இடத்துல கதைக்கணும். இப்போ உங்களோட பேப்பர எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவா வந்து நீங்க இனி வந்து உங்களுக்கு பேப்பர் செய்யணுமெண்டா, நீங்க வந்து ஃபுல் பேப்பர் தான் செய்யணும். உங்களுக்கு நீங்க செல்ஃபா செய்ற நேரம். சரிதானே? உங்களுக்கு வந்து யூனிட் வைஸா செய்றதுக்கு வந்து டைம் இல்ல. இனி வந்து யூனிட் வைஸா கேள்வி செய்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல. இனி நீங்க எப்படி இருந்தாலும் ஃபுல் பேப்பர் வந்து செய்றதுக்கு போயிரணும். அப்ப அத வந்து கொஞ்சம் வந்து இந்த ஒரு அடுத்த வருஷ கேள்விய நீங்க வந்து கொஞ்சம் ஓரளவு தெரியணும். அதுக்காகவும் அடுத்து வந்து தியரி வந்து இதன் மூலமாகவும் கொஞ்சம் உங்களுக்கு நுணுக்கமான விஷயங்கள் வந்து தெளிவாகணுமன்றதுக்காகவும், அதுக்கான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. சரிதானே? அப்ப இதுல வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே பேப்பர் ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட குரூப்ல வந்து கிடைக்காதவங்க வந்து பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து
நாங்க வந்து பார்த்தோம்ன்னு சொன்னா, முதலாவது விஷயம் வந்து உங்களோட 2019ஆம் ஆண்டு பேப்பர் எடுங்க. சரிதானே? அப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பேப்பர்லயுமே வந்து கொஞ்சம் ஆண்டுகள் வந்து மிஸ் ஆகிருக்கும்ன்னு நெனைக்கிறேன். க்ராப் பண்ணி எடுத்ததால, அத வந்து ஒருக்கா எடுங்க. சரியா? இப்ப எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு ஒரு ஓவர் வியூல வந்து பார்க்கக்குள்ள, கட்டாயம் வந்து உங்களாலயுமே வந்து கொஞ்சம் ஓரளவு சொல்ல இயலுமான அளவுக்கு தான் இருக்கும். சரிதானே? இப்ப இதுல வந்து 2019ல முதலாவது கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து எங்களுக்கு எங்களோட என்னது ஃபர்ஸ்ட் யூனிட்ட வந்து சம்மந்தப்படுத்தி வந்திருக்கு. செகண்ட் யூனிட்டுக்கும் எங்களுக்கு இது வந்து பொருந்தும். சரிதானே? அப்ப இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இதுவரைக்கும் அதாவது ஒவ்வொரு வருஷத்திலயுமே வந்து ஒன் அ எங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல வந்து கேள்விகள் வந்து எத மையப்படுத்தி வந்திருக்கு என்ற விஷயத்த வந்து ஒருக்கா இந்த இடத்துல வந்து நோட் பண்ண போறேன். சரிதானே? அப்ப அத வந்து ஒருக்கா பாருங்க. அப்ப 2019ஆம் ஆண்டின் முதலாவது கேள்வி வந்து களத்த வந்து மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. சரிதானே? இதே கேள்வி வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. எப்பன்னு சொன்னா 2024ஆம் ஆண்டும் உங்களோட இதே கேள்வி வந்து சேம் கேள்வி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. சரிதானே? சம்டைம் இப்படியும் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகலாம். சரிதானே? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது வந்து அதே கேள்விய வச்சு வேறொரு விதத்திலயும் வந்து கேட்கப்படலாம். அதே மாதிரி 2வது உங்களோட 2வது கேள்விய எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நியூக்ளிக் அமிலங்கள் சம்பந்தமான கேள்விகளா வந்து வந்திருக்கு. சரிதானே? நியூக்ளிக் அமிலம். அடுத்தது வந்து 3வது கேள்விய பொறுத்தவரைக்கும், ஒரு நுணுக்குக்காட்டி கேள்வி. மைக்ரோஸ்கோப் சம்மந்தமான கேள்வி. இது வந்து தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய கேள்வி. தொடர்ச்சியா ஒரு 2, 3 வருஷம் அல்லது வந்து தொடர்ச்சியாகவே வந்து வந்துகிட்டுருக்கு. நுணுக்குக்காட்டி சம்மந்தமான ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியா வந்து வார கேள்வியா இருக்கு. 4வது கேள்விய பொறுத்தவரைக்கும், குழியவன்கூடு சம்மந்தமான கேள்வி. சரிதானே? அப்ப குழியவன்கூடு சம்மந்தமான கேள்வின்னா, இது வந்து எங்கட களம் சம்பந்தமான கேள்வி. களம், களப்புன்னங்கம், களப்புறக்கூறுகள் சம்மந்தப்பட்டது. அடுத்தது வந்து 5வது கேள்வி வந்து களவட்டம் சம்பந்தமான கேள்வி. அப்ப களவட்டத்திலேயுமே வந்து எங்களுக்கு களவட்டத்தின்ட அ ஆரம்ப பகுதி இருக்கு. அதே மாதிரி இலையுறு பிரிவு சம்பந்தமான விளக்கங்கள் வந்து இருக்கு. ஒடுக்கட்பிரிவு 1 இருக்கு. ஒடுக்கட்பிரிவு 2ம் இருக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நாங்க பார்க்கணும். ஓவராலா களவட்டத்த வந்து மென்ஷன் பண்ணி கேள்வி கேட்காங்களா? அல்லது இலையுறு பிரிவு சம்மந்தப்படுத்தி கேட்காங்களா? இதையும் வந்து நாங்க கொஞ்சம் டீப்பா வந்து பார்க்கணும். சரிதானே? அப்ப 5வது கேள்வி வந்து களவட்டம் சம்மந்தமான கேள்வியாகவும், 6வது கேள்வி வந்து ஒளித்தொகுப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி. அதே மாதிரி 7வது கேள்வி ஒளித்தொகுப்பு கேள்வி, அதே மாதிரி ஒளிச்சுவாசம், களச்சுவாசம் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து அதாவது தொடர்ச்சியாகவே வந்து ஒரு கேள்வி வந்து வரக்கூடிய கேள்வி. அதுல வந்து 7வது கேள்வி வந்து களச்சுவாசம் சம்மந்தமான கேள்வி. 8வது கேள்வி உங்களுக்கு அடுத்த யூனிட்டோட சம்மந்தப்படுது. அடுத்தது அவங்களுக்கு வாரது வந்து 41வது கேள்வி. ஏபிசிடி டைப் கேள்வியில 41வது கேள்வி வந்து ஏடிபிய மையப்படுத்தி வந்திருக்கு. என்னது? அங்கிகளின் சக்தி தொடர்பு சம்மந்தமான கேள்வி. இதே மாதிரி 2020ஆம் ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சரிதானே? இப்ப உங்களோட எல்லார்ட கையிலயுமே வந்து பாஸ் பேப்பர் இருக்கும். கட்டாயம் வந்து இப்ப எழுதுறத உங்களால எழுத இயலும்ன்னு சொன்னா எழுதி வைங்க. பக்கத்துல நோட் பண்ண இயலுமென்றாலும் நோட் பண்ணுங்க. ஆனா இது வந்து மிக முக்கியமான சின்ன ஒரு விளக்கம். எழுதி வைக்கிறது வந்து நல்லது. சரிதானே? முதலாவது கேள்வி வந்து யூனிட் 1 சம்மந்தப்படுது. 2வது கேள்வி வந்து புரதம். 3வது கேள்வி வந்து எப்பயும் போல மைக்ரோஸ்கோப் சம்மந்தமான கேள்வி. அடுத்தது வந்து உங்களோட 4வது கேள்வி வந்து களம் சம்மந்தப்பட்ட கேள்வி. 5வது கேள்வி வந்து களவட்டம். அதே மாதிரி 6வது கேள்வி வந்து ஏடிபி. அதே போல 7வது கேள்வி வந்து நொதியம் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஏபிசிடி டைப் கேள்வி வந்து இந்த வருஷம் வந்து வரல. அதே மாதிரி 2021 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கேள்வி வந்து கார்போஹைட்ரேட் சம்மந்தமான கேள்வி. சரிதானே? அப்ப அங்கேயொலிந்த என்னது? சேதனச் சேர்வைகள்ல இருந்தும் வழமையா லிப்பிட்டோ, புரதமோ, கார்போஹைட்ரேட்டோ அதுல இருந்து ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு கட்டாயம் வரும். அடுத்து 2வது கேள்வி வந்து முதலுறு மென்சவ்வு சம்பந்தப்பட்ட கேள்வி. 3வது கேள்வி வந்து உபகலக்கூறு அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட சேர்மான கேள்வி. அதாவது பொதுவாக நாங்க வந்து களத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வின்னு சொல்லுவோம். 4வது கேள்வி வந்து எப்பயும் போல களவட்டம். அதே போல 5வது கேள்வி வந்து ஒளித்தொகுப்பு. 6வது கேள்வியுமே வந்து உங்களுக்கு ஒளித்தொகுப்புக்குரிய ஒரு கேள்வி.
அதே போல 7வது கேள்வி வந்து என்னது? கலச்சுவாசம். சாரி, 7வது கேள்வி இல்ல. 41வது கேள்வி. 41வது கேள்வி வந்து 41வது கேள்வி வந்து கலச்சுவாசம் சம்பந்தமான கேள்வி. அதே போல 2022ஆம் ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாவது கேள்வியாக வந்திருக்கிறது வந்து லிப்பிட் சம்பந்தப்பட்ட கேள்வி. 2வது கேள்வி வந்து எப்பயும் போல மைக்ரோஸ்கோப் சம்பந்தமான கேள்வி. 3வது கேள்வி வந்து ஆர்இஆர், அதே மாதிரி எஸ்சிஆர் சம்பந்தமான ஒப்பீடு. அதாவது கலப்புன்னங்கம், கலக்கட்டமைப்புன்னு சொல்லுவோம். 4வது கேள்வியும் வந்து உபகலக்கூறு, அதே மாதிரி அதோட தொழில் சம்பந்தமான சேர்மான கேள்வி. அதே போல 5வது கேள்வி வந்து நொதியம். அதே போல 6வது கேள்வி வந்து ஒளித்தொகுப்பு. 7வது கேள்வி வந்து கலச்சுவாசம். நல்லா நோட் பண்ணுங்க. நொதியம் சம்பந்தமான கேள்வி எப்பப்ப வந்திருக்கி, அதே மாதிரி ஒளித்தொகுப்பு, கலச்சுவாசம் தொடர்ந்து வாரத்தையும் வந்து நோட் பண்ணுங்க. 41வது கேள்வி வந்து ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டம். அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட். சரிதானே? அதே மாதிரி 2023ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து களத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. அதாவது என்னது, லைசோசோம், களம், கலப்புன்னகம், கலக்கட்டமைப்புன்னு சொல்லுவோம். 2வது கேள்வி வந்து யூனிட் 1ஓடு சம்பந்தப்பட்டது. என்னது, உயிர் சிறப்பியல்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி. 3வது கேள்வி வந்து எப்பயும் போல மைக்ரோஸ்கோப். அதே போல 4வது கேள்வி வந்து களவட்டம். 5வது வந்து நொதியம். அதே போல 6, 7 வந்து கலச்சுவாசம். கலச்சுவாசத்திலையுமே வந்து 6வது கேள்வி வந்து நொதித்தல் சம்பந்தமான கேள்வி. எங்களுக்கு வந்து 2 விதமான நொதித்தல்கள் வந்து காணப்படுது. ஆஹ் அதே டெய்லர்கோல் நொதித்தல், அதே மாதிரி லிட்ரிக் அமில நொதித்தல். இது ரெண்டுலையுமே வந்து ஒன்று சம்பந்தப்பட்டது. அடுத்தது வந்து 41வது கேள்வி நியூக்ளிக் அமிலங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதே போல 2024 எடுத்து பாருங்க. முதலாவது கேள்வி வந்து களம் சம்பந்தப்பட்ட கேள்வி. 2019ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியின் சேம் கேள்வி. 2வது கேள்வி வந்து கார்போஹைட்ரேட். அதே மாதிரி 3வது கேள்வி வந்து களம் சம்பந்தப்பட்டது. அதுல குறிப்பா வந்து இலைமணி. 4வது கேள்வி வந்து களவட்டம். 5வது கேள்வி வந்து கலப்புன்னங்கம். 6வது கேள்வி வந்து கெல்வின் சைக்கிள், அதாவது உங்களோட ஒளித்தொகுப்பு. 7வது கேள்வி வந்து கலச்சுவாசம். அடுத்தது வந்து 41வது கேள்வி வந்து களச்சண்டிகள். அதே போல 2025 எடுத்து பாத்தீங்கன்னா, முதலாவது கேள்வி களத்திலையும் வந்து கருவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. 2வது யூனிட் 1ஓடு சம்பந்தப்பட்ட கேள்வி. 3வது கேள்வியுமே வந்து யூனிட் 1, அதுலேயும் குறிப்பா அங்கிகளின் சிறப்பியல்பு. அதே போல 4வது வந்து ஆர்என்ஏ சம்பந்தப்பட்ட கேள்வி, நியூக்ளிக் ஆசிட். அதே போல 5வது கேள்வி வந்து முதலுறு மென்சவ்வு, பிளாஸ்மா மெம்பரேன், முதலுறு மென்சவ்வு. அதே போல 6வது கேள்வி வந்து களவட்டம். 7வது கேள்வி வந்து நொதியம். 8வதாகவும் ஒரு கேள்வி வந்துச்சு, ஒளித்தொகுப்பு. அதே போல 41வது கேள்வி வந்து கலச்சுவாசம். சரிதானே? கலச்சுவாசத்திலையுமே வந்து எதெயில் அல்கஹால் நொதித்தல். சரிதானே? அப்ப இது இவ்வளவும் வந்து உங்களுக்கு 2019 இருந்து 2025 வரைக்கும் வந்தது. சரிதானே? இப்ப 2026 முதலாவது கேள்வி, 2வது, 3, 4, 5, 6,
7:41 சரிதானே. மேக்ஸிமம் 1 தொடக்கம் 7 வரையான கேள்விகள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 யூனிட் சரிதானே. இப்ப பெரும்பாலும் வந்து அதுல ஆம், என்னது பெரும்பாலும் இதுல வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட் தான் வந்து எடுப்பாங்க கேள்வி. சம்டைம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தும் வரும் சரிதானே. இப்ப இதுல வந்து நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப உங்களோட சேதன சேர்வைகள் வந்து காணப்படுது தானே. இப்ப இதுல வந்து கார்போஹைட்ரேட், அதே மாதிரி புரதம், அதே போல லிப்பிட், அதே மாதிரி நியூக்ளிக் அமிலங்கள் சரிதானே. இப்ப இது இவ்வளவுத்துலயுமே வந்து நீங்க பாருங்க, முதலாவது வருஷம் வந்து உங்களுக்கு நியூக்ளிக் அமிலங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து வந்திருக்கு சரிதானே 2019. 2020 வந்திருக்கிறது வந்து புரதம். அதே போல 2021 வந்திருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட் சரிதானே. அடுத்தது வந்து 2022 வந்திருக்கு லிப்பிட் சரியா. அப்ப இந்த 4 தான் மெயின். 4மே வந்து அடுத்தடுத்த வருஷங்கள்லயே வந்து வந்துட்டு சரிதானே. வந்ததுக்கு பிறகு திரும்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 41வது கேள்வியாக அடுத்தது யார் வந்திருக்காருன்னா நியூக்ளிக் ஆசிட் வந்திருக்காரு. அதே மாதிரி 2024 பாருங்க கார்போஹைட்ரேட் வந்துட்டார். 2025 வந்து எங்களுக்கு எந்த இடத்துலயுமே வந்து திரும்ப நியூக்ளிக் ஆசிட் வந்திருக்காரு. அதுல வந்து குறிப்பா RNA சம்பந்தமான கேள்வி வந்திருக்கு சரிதானே. இப்ப எங்களுக்கு வந்து இதுல பாசிபிளான ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா 2வது கேள்வியாகவோ அல்லது வந்து முதலாவது கேள்வியாகவோ அல்லது வந்து நான் இந்த இடத்துல வந்து நோட் பண்றேன் 2வது ஃபர்ஸ்ட் கேள்வி அல்லது வந்து 2வது கேள்வி அல்லது வந்து ஒரு 41வது கேள்வியாக அல்லது வந்து 4வது கேள்வியாக உங்களுக்கு வந்து இந்த சேதன சேர்வைகளுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு பாசிபிளான ஒரு ஆள்னு சொன்னா யாராயிருக்க மாட்டேன் நீங்க கெஸ் பண்றீங்க. யாராவது சொல்லுங்க. இத இவ்வளவுத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள கொஞ்சம் வரலாம் என்று எதிர்பார்க்கிற மாதிரி யார் யார் வந்து காணப்படுறாங்க என்றத ஒரு கட்செட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து இப்பவே வந்து என்னது தெளிவா விளங்குது தானே. லிப்பிட் அதே மாதிரி அல்லது வந்து புரதங்கள் அவங்கள இருந்து வரலாம் சரிதானே. அப்ப இதுதான் வந்து மிக முக்கியமான ஹை பாசிபிலிட்டி சரிதானே. அப்ப இதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு வந்து ஒன்று நியூக்ளிக் ஆசிட் வரலாம் அல்லது வந்து கார்போஹைட்ரேட் வந்து திரும்ப வரலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எங்களுக்கு லிப்பிட்டும் அதே மாதிரி புரோட்டீனாகவும் வந்து காணப்படும் சரிதானே. அதே போல அடுத்ததா வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஓர்டர்ல அடுத்ததா வந்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் சம்பந்தப்பட்ட கேள்வி சரிதானே. 2019 வந்திருக்கி, 2020 வந்திருக்கி, 2003 வந்திருக்கு சரிதானே. அப்ப 2019 வந்து 20 வந்து 21 வரல, 22 வந்து 23 வந்திருக்கு, 24 வரல, அதே மாதிரி 25மே வந்து மைக்ரோஸ்கோப் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து வரல சரிதானே. அப்ப அடுத்ததாக வந்து என்ன எதிர்பார்ப்பா இருக்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஆளாக இது வந்து முதலாவது விஷயம். 2வது விஷயம் வந்து மைக்ரோஸ்கோப் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் வந்து உங்களோட பேப்பர்ல வந்து அடுத்ததாக வந்து உள்ளடக்கப்படலாம் சரிதானே. அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒளித்தொகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி சரிதானே. ஒளித்தொகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து கட்டாயம் எல்லா வருஷமுமே வந்து ஒரு கேள்வியாக வந்து வரும். இதுல 2020 மட்டும் மிஸ் ஆகிருக்கி. ஆனாலும் வந்து எல்லா வருஷமுமே வந்து ஒளித்தொகுப்பு சம்பந்தமான கேள்விகள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்தே தீரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கெப் கொண்டு வந்திருக்கு ஒளித்தொகுப்பு கேள்வியில. இந்த இடத்துல அதாவது 2023 24 பகுதிகளுக்குள்ள ஒரு கெப் வந்திருக்கு. ஆனா 2025லயும் வந்திருக்கு ஒளித்தொகுப்பு சம்பந்தமான கேள்வி. கட்டாயம் வந்து எதிர்பார்க்க என்னது ஒளித்தொகுப்பு சம்பந்தமான கேள்விகளும் இதுக்குள்ள வந்து வரலாம்
அதுலயும் குறிப்பாக யார் வருவான்றதை நாங்க ஒருக்கா என்னது நாங்க வந்து எதிர்பார்ப்போம். சரிதானே? அதாவது நாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஒளித்தொகுப்புக்குள்ளேயும் யாரு வாரான்றத. ஆனாலும் நாங்க வந்து ஒளித்தொகுப்பையும் எங்கட இதுக்குள்ள வந்து வைப்போம். சரிதானே? அடுத்த விஷயம் வந்து களவட்டம் சம்பந்தமான கேள்விகள் வந்து ஒரு கேள்வி வந்தே தீரும். ஆ எப்படி இருந்தாலுமே வந்து களவட்டத்துல ஒரு கேள்வி கட்டாயம் வரும். சம்டைம் வந்து 1 வருஷம் இடையில வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆனாலும் வந்து தொடர்ச்சியா வந்து வரக்கூடிய பகுதியில அதுவுமே உண்டு. சரிதானே? களவட்டம். அடுத்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நொதியம் சரிதானே? நொதியம் சம்பந்தப்பட்ட கேள்வியும் கொஞ்சம் அடிக்கடி வருது. 2020ல வந்திருக்குது. 2021 வரல, 22 வந்திருக்குது, 23ம் வந்திருக்கு. அதே மாதிரி 24ல வந்து எங்களுக்கு வரல. அடுத்து வந்து 25ல வந்து வந்திருக்குது. இது வந்து கட்டாயம் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி குடுத்து நாங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்விதான். நொதியம் சம்மந்தப்பட்ட கேள்வியும். அடுத்து வந்து இந்த கலச்சுவாசம் சம்மந்தமான கேள்விகள் சரிதானே? அதுல வந்து எங்களுக்கு கட்டாயம் கலச்சுவாசம் சம்மந்தமான ஒரு கேள்வி வந்து கட்டாயம் இருக்கும். கலச்சுவாசம் 2019 இருக்கு, 20 இல்ல, 21 இருக்கு, 22லயும் வந்து இருக்குது. அதே மாதிரி 23ல இருக்கு, 24ல இருக்கு, 25லயுமே வந்து இருக்கு, 26ல கட்டாயம் இருக்கும். என்னது? கலச்சுவாசம் சம்பந்தமான கேள்விகள். இப்ப கலச்சுவாசம்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாலே பெரிய ஒரு கடல். அதுல நாங்க வந்து தனியா இதுதான் கெஸ் பண்ற அளவுக்கு வந்து ஆ இல்ல. சரிதானே? ஆனா நாங்க வந்து ஓரளவு கொஞ்சம் யூகிக்கலாம். இதுதான் வரும்ன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா நாங்க போற நேரம் இதுதான் வருமானத நாங்க வந்து திட்டவட்டமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். சரிதானே? அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து யூனிட் 1ல இருந்து வரக்கூடிய பகுதிகள் வந்து 2020லயும் அதேபோல 23லயும் வந்திருக்கு. அதேபோல 25லயுமே வந்து எங்களுக்கு வந்திருக்கு. யூனிட் 1 சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்ப 26ல வாரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அத கொஞ்சம் நாங்க வந்து பின்னாக்கி வைப்போம். சரிதானே? என்னது? யூனிட் 1 சம்பந்தமான பகுதிகள. அடுத்த விஷயமா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வாரது வந்து இந்த உபகலக்கூறு சம்பந்தமான பகுதிகள். சரிதானே? உபகலக்கூறு. இதுல வந்து சேர்மான கேள்விகள் வந்து வாரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப சேர்மான கேள்விகள்ன்னா உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப ஒரு உபகலக்கூறு அல்லது வந்து புன்னங்கம், அதேபோல அங்கால வந்து அதுட தொழில். சரிதானே? இது இப்படியே வந்து மென்ஷன் பண்ணி ஒரு கேள்விகள் வந்து வரும். அல்லது வந்து அ அடுத்த விஷயமா நான் சொல்ல வேண்டியது வந்து இந்த களவட்டத்துல வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரியான கேள்விகள் வந்து இப்ப வருது. இதான் வந்து இப்ப அநேகமா வரக்கூடிய கேள்விட ட்ரெண்டிங் வந்து அதுதான். ஆர்டர் பண்றது. களவட்டத்துல வந்து இப்ப உதாரணமா ஒடுக்கட் பிரிவுன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், அது வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். களவட்டத்தின் முன்பகுதியையும், இலையுறு பிரிவின் விளக்கங்களையும் சம்மந்தப்படுத்தி வந்து மிக்ஸ் பண்ணி இத வந்து போடலாம். சரிதானே? அப்ப இதுவுமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. அடுத்த விஷயம் வந்து இப்ப இதுல மிஸ் ஆகியிருக்கிற விளக்கங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏடிபி சம்பந்தமான கேள்விகள். ஏடிபியுமே வந்து ஆ 2 வருஷம் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஏடிபி சம்பந்தமான கேள்விகள் அது நார்மலான விஷயங்கள் தானே. அது வந்து சம்டைம் உங்களுக்கு வந்து வரலாம். அது தவிர கட்டமைப்பு சம்பந்தமான ஏனைய கேள்விகள் தான் வந்து எங்களுக்கு அதிகமா காணப்படுது. 2022லயும் நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் கேள்வி ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். ஒளித்தொகுப்பு ஏற்கனவே வந்தது. சரிதானே. இனி மிச்சம் இருக்கிற கேள்வின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ என்னது? ஆ இந்த இடத்துலயுமே வந்து ஒளித்தொகுப்பு சம்பந்தமான கேள்வி வந்துருக்கி. பேலன்ஸ் ஆயிருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, களக்கட்டமைப்பு. சரிதானே. அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு எஞ்சி வந்து காணப்படும். உபகலக்கூறு, தொழில், அதே மாதிரி களப்புன்னங்கங்கள், ஒப்பீடு சரிதானே. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து வருது. சரியா? அப்ப இதுல வந்து அம் இனி இனி வார சாத்தியம் அப்படி அதாவது இனி இனி அதிக அளவாக அண்மை காலமாக வார கேள்வின்னு பார்த்தீங்கன்றாலும், ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேர்மானம், அதே மாதிரி ஒப்பீடு. சேர்மானம் அல்லது வந்து ஒப்பீடு. இப்ப எனக்கு ஒரு ஒரு என்னது என்னன்னு என்னன்னு சொல்ற ஒரு ஆ ஒரு விஷயம் வந்து
யோசனைய வந்து வருதுன்னு சொல்லலாம். என்ன சம்மந்தமான ஒப்பீடுண்டா, இலைமணியும் அதே மாதிரி பச்சையொரு மணி சம்மந்தமான ஒப்பீடு இருக்கு தானே. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஏனோ தெரியா, இந்த கேள்விகள் வந்து வரலாம் வரலாமெண்டு என் மனசுக்குள்ள வந்து தோணுது. காரணம் தெரியா. ஆனா அப்படி எனக்கு வந்து தோணுது. இப்ப சம்டைம் இப்ப இப்படி ஒன்று இருக்கும் தானே. என்னது பேப்பர நாங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ற நேரம், சம்டைம் எங்களுக்கு வரலாமெண்டு தோணலாம் தானே. அப்படி வந்து இந்த இந்த சம்மந்தமான ஒப்பீடு சம்மந்தமான ஒரு கேள்வி வந்து எனக்கு மிக முக்கியமான ஒரு கேள்விய வந்து வரக்கூடியது. அப்ப கட்டாயம் வந்து என்ன செய்யுங்க, கிளியரா வந்து படிச்சுட்டு போங்க. கிளியர் கட்டா படிச்சுட்டு போங்க. ஒப்பீடு சம்மந்தமான கேள்விகள் வார நேரம். அடுத்த விஷயம் வந்து இந்த மைக்ரோஸ்கோப் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒவ்வொரு வருஷமுமே வந்து மைக்ரோஸ்கோப் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்துட்டே இருக்கு. சரியா? அப்ப இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கட பேப்பருக்குள்ள வந்து ஒருக்கா போயிட்டு வருவோம். சரிதானே? இப்ப இதுல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒளிநுணுக்கு காட்டி சம்பந்தமான என்ன கேள்வி இந்த இடத்துல எங்களுக்கு வந்துருக்கே, சரியான கூற்று கேள்வி. சரிதானே? அதே மாதிரி 2020ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்ணாடி வழிக்கு மீது ஒரு வெங்காய உரிய வந்து நாங்க வச்சு கூட்டு ஒளிநுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கக்குள்ள செய்ற அந்த பரிசோதனை அமைப்பின் ஓர்டர். சரிதானே? அப்ப இதுக்குத்தான் வந்து பிராக்டிகல் புக்குன்னு சொல்லி ஒண்ணு தெளிவான நோட்ஸோட வந்து அடிச்சு குடுத்தேன். சரியா? உங்கள்ல யாருக்காவது பிராக்டிகல் புக் தேவை அப்படின்றாலோ, அல்லது வந்து கிளாஸுக்கு வந்து வரப்போறீங்க என்றாலோ, இந்த நம்பருக்கு வந்து எனக்கு ஒருக்கா WhatsAppல மெசேஜ் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு மேலதிகமான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்றேன். சரிதானே? அப்ப இதுவும் வந்து ஆர்டர் படுத்துற சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்திருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி 2021ல வந்து எங்களுக்கு கேள்வி வந்து இல்ல. 2022ல பார்த்தீங்கன்னா, கூட்டு ஒளிநுணுக்கு காட்டி சம்பந்தமான என்னது ஒரு கூற்று கேள்விகள் வந்து சரியான கூற்றம் வந்து எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து 2023ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஊடுகடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டி சம்பந்தமாக வந்து வந்திருக்கு. சரிதானே? அடுத்தது வந்து 2024ல எங்களுக்கு நுணுக்கு காட்டி சம்பந்தமான கேள்வி வந்து இல்ல. அதே போல கடைசியா வந்து 2025ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இந்த இடத்துலயும் நுணுக்கு காட்டி சம்பந்தமான கேள்வி இல்ல. சரிதானே? அதால என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னா, சம்டைம் நுணுக்கு காட்டி சம்பந்தமான கேள்வி வரலாம் என்று எதிர்பார்க்கேன். இப்ப இதுல வந்து ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பொதுவாக வந்து 2019ல வந்திருக்கிறது வந்து, பொதுவாக நுணுக்கு காட்டி சம்பந்தமான பொதுவான விஷயம். சரியா? அதே போல அடுத்த கேள்வி வந்திருக்கிறது வந்து 2020. 2020 வந்து பிராக்டிகலோட சம்பந்தப்பட்ட கேள்வி. பிராக்டிகலோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஆர்டர் படுத்துற மாதிரி, அதாவது ஒழுங்குமுறைப்படுத்துற மாதிரியான ஒரு கேள்வி. சரிதானே? அதே போல 2000 அடுத்தது வந்திருக்கிறது வந்து 2022. இது வந்து கூட்டு ஒளிநுணுக்கு காட்டி சம்பந்தமான கேள்வி. அதே போல 2023 வந்திருக்கிறது வந்து ஊடுகடத்தும் இலத்திரன் நோக்காட்டி. சரிதானே? அப்ப இதுல 2022ல வந்து கூட்டு ஒளிநுணுக்கு காட்டி சம்பந்தமான கேள்வி. 2023ல வந்திருக்கிறது வந்து என்னது? ஊடுகடத்தும் இலத்திரன் நோக்கு காட்டி தானே? என்னது? ஊடுகடத்தும் இலத்திரன் நோக்கு காட்டி. சரிதானே? இப்ப சம்டைம் வந்து உங்களுக்கு ஊடுகடத்தும் இலத்திரன் நோக்கு காட்டி 2026 பேப்பர்ல சம்டைம் உங்களுக்கு வந்து வரலாம். எப்படின்னு சொன்னா, இந்த 2025 வந்துச்சு தானே பிராக்டிக்கல் ஒழுங்குபடுத்துற விஷயம். இது சம்பந்தமாக வந்து உங்கள்ட்ட வந்து கேட்கப்படலாம். இப்படியான இன்னொரு கேள்வி வந்து வரலாம். சரிதானே? அப்ப அது சம்மந்தப்பட்ட கேள்வியாக வரலாம். பிராக்டிகல்ல தந்துட்டு ஸ்டெப்ப வந்து ஆர்டர் படுத்துற மாதிரி. இத தாண்டி உங்கள்ட்ட கேள்வி வரலாமாண்டா, அழகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி சம்பந்தமான ஒரு கேள்வி வரலாம். சரிதானே? முதலாவது ஆர்டர் படுத்துற கேள்வி, 2வது அழகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி, அல்லது வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு ஒப்பீடு சம்பந்தமான கேள்வி வந்து வரலாம். அது வந்து ஒன்று ஊடுகடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கும், அழகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கும் இடையிலான ஒரு ஒப்பீடாக வந்து இருக்கலாம்.
அல்லது வந்து ஒளி நுணுக்கு காட்டி, கூட்டு ஒளி நுணுக்கு காட்டிக்கும், இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கும் இடையிலான ஒரு ஒப்பீடாக வந்து காணப்படலாம். அப்ப இப்படி இந்த 3 விதத்துல ஏதோ ஒரு கேள்வி வந்து வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத வந்து கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு போங்க. தெளிவா படிச்சுட்டு போற அத தாண்டி மிக முக்கியமான விஷயம் வந்து அதுல அ மிக முக்கியமான விளக்கமா வந்து நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து அந்த பிரிவலு, அதே மாதிரி அவங்களோட உருப்பெருக்கம். இதுலயும் அடுக்குகள் இருக்குதானே. இப்ப 10 5 என்று வாரது. அதேபோல இப்ப பிரிவலுண்டு வார நேரம் மைக்ரோமீட்டரா அல்லது வந்து நானோமீட்டராண்டு வாரது. அந்த அலகுகள், அதே மாதிரி இப்படியான அடுக்குகள் சரிதானே. இந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனம் எடுங்க. உங்கள வந்து பிழையாக்க நினைப்பாங்க எப்படின்னு சொன்னா, இந்த விஷயங்கள வச்சு தான் உங்கள வந்து பெரும்பாலும் பிழையாக்குவாங்க. சரிதானே? அதுக்கு இத வச்சு தான் மெயினா உங்களோட பாஸ் பேப்பர் கேள்விய நீங்க எடுத்து பாருங்களேன். உங்களோட பேப்பர்ல இத வச்சு தான் வந்து ஒரு சில கூற்றுகள வந்து பிழையாக்குவாங்க. சரிதானே? அப்ப இப்படியான கேள்விகளுக்குமே வந்து இப்படியான ஒரு கேள்வி 2026ல வாரத்துக்குமே வந்து வாய்ப்பு வந்து காணப்படுது. சரிதானே? அப்ப இத வந்து மிக முக்கியமா வந்து பாருங்க. அப்ப இதுல இப்ப நாங்க வந்து என்ன செய்வோம்டா, இன்றைக்கு வந்து களம் சம்பந்தப்பட்ட கேள்விகள, அதே மாதிரி நார்மலா நாங்க வந்து பார்க்க வேண்டிய கேள்விகள வந்து இந்த இடத்துல பார்ப்போம். டீப்பான கேள்விகள் வந்து தனியே அந்த கேள்வி மட்டும் அலசி ஆராயப்படும். அதாவது ஒளி தொகுப்புன்னு சொன்னா, அது சம்பந்தமான கேள்வி தனியே பார்க்கப்படும். களச்சுவாசம்ன்னா அது சம்பந்தமா தனியாவும், அடுத்தது வந்து ஆம். அடுத்தது அடுத்த விஷயங்கள். அதாவது ப்ராசஸ் சம்பந்தமான விளக்கங்கள் வந்து தனியே பார்க்கப்படும். சரிதானே? அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒளித்தொகுப்புலயும் இந்த ஒளிச்சுவாசம் C3, C4 தாவரங்கள் சம்பந்தமான விளக்கம் இருக்குதானே? அது வந்து பெரும்பாலும் பரவலா வந்து காணல. ஆனா அப்படி ஒரு கேள்வி வரலாம். சரிதானே? அ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல டீப்பா எடுக்கலாமாண்டா, அதுக்குள்ளேயும் இருந்து வந்து சம்டைம் எடுப்பாங்க. இப்ப இது வந்து 2019ஆம் ஆண்டின் 1வது கேள்வி. இதே கேள்வி தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு எப்பன்னு சொன்னா 2024லயும். அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு எதுன்னு கேட்டா களம் தான். கண்ண மூடிட்டு வந்து சொல்லலாம். உயிரின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு களம் தான் என்றது. சரிதானே? அடுத்த விஷயம் வந்து இது வந்து நாங்க இப்ப அடுத்த பேப்பரோட ஃபர்ஸ்ட் கேள்விய பார்ப்போமே. முதலாக பூமியில வந்து தோன்றிய அங்கி. இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து சொல்லியிருக்காங்க. என்னது? பிறபோசனைக்குரிய காற்றின்றி வாழ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? காற்றின்றி வாழ் புரோகரியோட்டாக்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு இதுவுமே வந்து கண்ண மூடிட்டு நீங்க வந்து அடிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரிதானே? அடுத்தது வந்து 2021 எது வந்து தாழ்த்தா வெள்ளம். இதுவும் வந்து கடும் சிம்பிளான கேள்வி. தாழ்த்தா வெள்ளம் என்றாலே எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆள் யாரு? சுக்ரோஸ் தான். சரிதானே? அப்ப இதெல்லாமே வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாம் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கடும் என்னது நார்மலா வந்து நாங்க அ நல்லா நார்மலா எங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கிற கேள்விகள் தான். சரிதானே? 2022 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கேள்விய பாருங்க. லிப்பிட் சம்மந்தமான கேள்வி. அப்ப இதுல வந்து கொஞ்சம் என்ன செய்யணும் நாங்க யோசிக்கிற தன்மைய கொஞ்சம் என்னது 2022ல இருந்து இதுக்கு பிறகு 2025 வரைக்கும் என்ன வச்சிருக்காங்கண்டா கேள்வியில கொஞ்சம் நுணுக்கம் வந்து வச்சிருக்காங்க. சரியா? கொஞ்சம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் விடை எடுக்கணும்ன்ற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க பேப்பர செட் பண்ணி. சரிதானே? அப்ப இதுல முதலாவது லிப்பிட் சம்பந்தமான கேள்விய பார்த்தீங்கன்னா, லிப்பிட்டுக்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் ஆகியவற்றைக் கொண்ட மாமூலக்கூறாம். அப்ப சாதாரணமா ஒரு ஒரு என்னது சுயநினைவு இல்லாம இந்த கேள்விய வாசிக்கிற ஒரு ஆள் என்ன செய்வாருண்டா, மாமூலக்கூறுன்னு இருக்கிறத வந்து மறந்துருவார். அந்த இடத்துல அந்த கூற்று அவர கண்ண மறைச்சிரும். சரிதானே? அப்ப இந்த கேள்விய செட் பண்ணினவருக்கும் அதான் தேவை. நீங்க என்ன செய்யணும்னா, முன்னுக்கு இருக்கிறது சரி என்று பார்த்து போட்டு, அதுதான் சரி என்று அத மார்க் பண்ணணும். ஆன்ஸர்ன்றது தான் அவருக்கும் தேவை. சரிதானே? அப்ப கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. CHO ஆகியவற்றைக் கொண்ட மாமூலக்கூறு. மாமூலக்கூறு இல்ல. லிப்பிட் வந்து மாமூலக்கூறுகளோ அல்லது வந்து என்னது பல்பாத்துக்களாகவோ நாங்க வந்து கருத இயலாத ஒரு ஆள் தான் வந்து லிப்பிட். சரிதானே? அடுத்த விஷயம் வந்து கேள்விகள் தார நேரம் போல்ட் பண்ணியிருப்பாங்க. சரிதானே? அதாவது கொஞ்சம் டார்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள. அத வந்து கொஞ்சம் நல்லா கவனம் எடுத்து பாருங்க. சரியா? உங்களோட பேப்பர் தார நேரம், ஃபைனல் பேப்பர் உங்களுக்கு கையில தார நேரம் சில சொற்கள வந்து போல்ட் ஆக்கியிருப்பாங்க. கொஞ்சம் டார்க் பண்ணி அந்த எழுத்துக்களால வந்து குறிக்கப்பட்டிருக்கும். அத வந்து என்னன்னு கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க. சரிதானே? அப்ப இதுல வந்து மாமூலக்கூறுன்றது எங்களுக்கு இந்த இடத்துல பிழையாகுது. அடுத்தது வந்து
நிரம்பிய கொழுப்புகளின் ஒவ்வொரு ஹைட்ரோகார்பன் சங்கிலியிலேயும் ஒரு என்னது இரட்டை பிணைப்பு வந்து காணப்படுமாம். நிரம்பிய கொழுப்பு என்றாலே நாங்க என்ன சொல்லுவோம்? ஐதரசனால வந்து நிரம்பி காணப்படுறது தான் நிரம்பிய கொழுப்பு. அப்ப ஐதரசனால நிரம்பி காணப்படுதுண்டா இரட்டை பிணைப்புக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல. அப்ப என்னது? இந்த இடத்துல வந்து இரட்டை பிணைப்புகளே வந்து அவர்ல வந்து காணப்படாது. அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லிருக்காங்க? கொழுப்புக்கள் உருவாக்கப்படும் போதோ கிளிசரோலும் கொழுப்பமிலங்களும் ஐதரசன் பிணைப்புகளால வந்து இணைக்கப்படுதாம். அப்ப உங்களுக்கு வந்து மிக முக்கியமா சரிதானே? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இந்த சேதனச் சேர்வைகளும் அதே மாதிரி அவங்கள்ல வந்து யார் யாரு பிணைப்புகள் வந்து காணப்படுதுன்றதும் சரிதானே? அதே போல அவங்கள்ல காணப்படக்கூடிய கூறுகள் அவங்க பல்பாத்தாக இருந்தா அவங்களோட ஒரு பாத்து இதெல்லாம் வந்து இந்த இடத்துல மிக முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட், அதாவது எம்சிக்யூக்குரிய எக்ஸாம் பாயிண்டாக நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியும் எங்களோட கிளாஸுக்கு எந்த கிளாஸுக்கு வந்து வாரவங்களுக்கு தெரியும் நான் முழுக்க முழுக்க கதைக்கிறதே வந்து எக்ஸாம் பாயிண்ட் மட்டும்தான் சரிதானே? எக்ஸாம் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்சிக்யூக்கு ஒரு விஷயத்தை வந்து எப்படி கேட்கப்படலாம் என்றத அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு எதை எதை வந்து மெயின் பண்ணி கேட்பாங்கன்றத முழுமையாக கதைக்கிறது தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட். அப்போ ஒவ்வொரு சேதனை சேர்வையிலையுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் எம்சிக்யூ எக்ஸாம் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரில் காணப்படக்கூடிய பிணைப்பு அதே மாதிரி அவரில் காணப்படக்கூடிய மூலகங்கள் சரிதானே? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படி என்னென்ன மூலகங்கள் வந்து காணப்படும்ன்றது. அடுத்தது இந்த ஐதரசனுக்கு ஆக்சிஜன் விகிதம் வந்து உங்களுக்கு ஒரு சில இடங்களில் சம்மந்தப்படுது. நீரில் அதே மாதிரி லிப்பிட்டுகளில் வந்து சம்மந்தப்படுது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டுகளில் வந்து சம்மந்தப்படுது. அப்போ இந்த விஷயம் வந்து மிக முக்கியமான ஹைலைட் பண்ண வேண்டிய எக்ஸாம் பாயிண்ட் சரிதானே? அப்போ சாரி 4வது கூற்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து லிப்பிட்டுகளில் வந்து ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் விகிதம் வந்து 2 கொண்டிலும் அதிகமாகும். இது வந்து ஒரு சரியான கூற்று. அப்ப எங்கெங்க எல்லாம் 2க்கு ஒன்றாக காணப்படும்னு கேட்டீங்கன்னா நீர்லையும் என்னது கார்போஹைட்ரேட்லையும் உங்களுக்கு வந்து ஐதரசனுக்கு ஆக்சிஜன் விகிதம் 2க்கு ஒன்றாக வந்து காணப்படும். மிக முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டிய எம்சிக்யூக்குரிய எக்ஸாம் பாயிண்ட் சரிதானே? அடுத்த விஷயம் வந்து 5வது கூற்று தரப்பட்டிருக்கிறது. ஒரு பொஸ்போலிபிட் மூலக்கூறுல வந்து 2 பொஸ்பேற்று கூட்டங்கள் வந்து காணப்படுதாம். இல்ல என்னது ஒரு பொஸ்போலிபிட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பொஸ்போலிபிட் மூலக்கூறுகளும் 2 ஹைட்ரோகார்பன் சங்கிலியும் வந்து எங்களுக்கு காணப்படும். ஆகவே இதான் வந்து 2022 ஃபர்ஸ்ட் கேள்வி. கொஞ்சம் நுணுக்கமான கேள்வி. அதே போல 2023ஆம் ஆண்டு கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதுவுமே வந்து கொஞ்சம் நுணுக்கமான கேள்வி. நான் சொன்னேன் தானே 2022க்கு பிறகு வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியான கேள்வி. இதுவுமே வந்து ஒரு ஒப்பீட்டு கேள்வி. சம்டைம் 2026ஆம் ஆண்டு பேப்பர்ல இப்படியான ஒரு ஒப்பீட்டு கேள்வி வந்து போடப்படலாம் சரிதானே? அப்ப இதுல என்ன ஒப்பீடுண்டா பெரோக்சிசோமுக்கும் அதே மாதிரியா இருக்கு லைசோசோம்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பீடு சரிதானே? 2 பேருக்கும் இடையிலான பொதுவான இயல்பு வந்து உங்கள்ட்ட வந்து இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கு சரியா? அப்ப அந்த அடிப்படையில முதலாவதாக வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா ஒற்றை மின் செவ்வாழ சூழப்பட்ட புடகங்களாகும். அப்ப உங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேருமே வந்து யாரு? ஒற்றை மின் செவ்வாழ சூழப்பட்ட புடகமாக காணப்படுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஆளுமே வந்து உங்களுக்கு சேருவாரு. யாருன்னு சொன்னா யாரு? உங்களோட கிளையோக்சிசோம்னு சொல்ற ஆளும் இதோட வந்து சம்மந்தப்படுவாரு. 3 பேரையும் சேர்த்துமே வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. சம்டைம் அதுல இருக்கக்கூடிய விளக்கங்களை வந்து உங்களுக்கு தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து கேட்கலாம். அப்ப இவங்க என்ன ஒற்றை மின் செவ்வாழ சூழப்பட்ட புடகங்கள் தான். அப்ப இந்த இடத்துலயே வந்து சரி. அடுத்தது என்ன பிள்ளைன்னு பாருங்க. புறக்குழியமாதல் மூலம் மீதமான பதார்த்தங்களை வந்து கடத்தக்கூடிய செயற்பாடு யாரு வந்து செய்வா? அப்ப ஒப்பீடுன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு கூற்று 2 பேருக்கும் பொதுவான இயல்பு பற்றிக்கு ஒன்று வந்து 2 பேருக்கும் பொதுவான விஷயமா ஒரு விஷயம் தானே இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து என்ன யாராவது ஒரு ஆள் சார்ந்த விஷயமா இருக்கும். அப்ப புறக்குழியமாதல் மூலம் மீதமான பதார்த்தங்களை வந்து கடத்தக்கூடிய தொழிலை யார் செய்வா? எங்களுக்கு லைசோசோம் செய்வார். அதே போல நியூக்ளிக் அமிலங்கள் வந்து உடைக்கப்படுதலை ஊக்குவிக்கக்கூடிய ஒட்சியேற்றும் நொதியங்களை கொண்டிருக்கும். இதுதான் வந்து இந்த இடத்துல ஹைலைட் சரிதானே? அப்ப நீங்க சாதாரணமா யோசிச்சீங்கன்னா என்னது நியூக்ளிக் அமிலங்கள் வந்து உடைக்கப்படுதலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
யாரு? லைசோசோமாக வந்து காணப்படுவாரு. சரிதானே? அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது லைசோசோம் எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர்ல வந்து நீர் சாரி லைசோசோம் எடுத்தீங்கன்னு சொன்னா, இவர்ல வந்து நீர்ப்பகுப்பு நொதியங்கள் தான் வந்து காணப்படும். அதேபோல பெராக்சிசோம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்ல வந்து ஒட்சியேற்றும் நொதியங்கள் வந்து காணப்படும். இது வந்து மிக முக்கியமாக நீங்க வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய எக்ஸாம் பாயிண்ட். சரிதானே? சம்டைம் இத வச்சும் உங்கள்ட்ட ஒரு கூற்று வந்து போடப்படலாம். சரிதானே? சாத்தியம். அதேபோல அப்ப இந்த இடத்துல வந்து இது எங்களுக்கு என்னது? பிழையாகுது. சரிதானே? அடுத்தது ஒளிச்சுவாசத்துல மிக முக்கியமாம். யாரு ஒளிச்சுவாசத்துல வந்து தாவரங்கள்ல மிக முக்கியம்னு கேட்டீங்கன்னா, பெராக்சிசோமாக காணப்படுவாரு. அடுத்தது மேலும் பயன்படுத்த முடியாத புன்னகங்கள செமிஃபாடடைய செய்றதுல எங்களுக்கு வந்து யாரு சம்மந்தப்படுவா? லைசோசோமாக இருப்பாரு. சரிதானே? அப்ப இதுவுமே வந்து கொஞ்சம் நீங்க நுணுக்கமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் 2023 இருந்துச்சு. 2024 வந்து கடும் ஈஸியான கேள்வி. 2019 கொப்பி யாரு? உயிரின தொழிற்பாட்டுக்குரிய அதே மாதிரி அடிப்படை அலகு. கட்டமைப்பு தொழிற்பாடு 2க்கும் உரிய அடிப்படை அலகு யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, களமாகத்தான் வந்து உங்களுக்கு இருப்பாரு. சரிதானே? அடுத்தது 2025 எடுத்து பார்த்தீங்கன்னா, கரு சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப இதுல உங்களுக்கு இதுவுமே வந்து என்ன கொஞ்சம் உங்கள யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேள்விதான். என்னது? முதலாவது கூற்று சொல்லப்படுறது, புரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்தகடு கருச்சூழியின் வெளிப்புறமாம். என்ன? உட்புறத்தைத்தான் வந்து படலிட்டு காணப்படும். அதேபோல 2வது சொல்லப்படுறது வந்து கருச்சூழியின் உள்வெளி மென்சவ்வுகள் 20-40 மைக்ரோமீட்டர் இடைவெளியாம். இதைத்தான் நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த இடத்துல இப்படியான அலகுகள் சம்பந்தப்படுதுன்னா கட்டாயம் அழக வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பிழையான கூற்று இருக்கும். சரியா? இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ். அப்ப உங்களுக்கு அழகு வந்து கட்டாயம் என்ன அழகுல வந்து இருக்கின்றது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து சரி 20-40 சரி. ஆனா எங்க பிள்ளை அழகுல பிள்ளை இது வந்து மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் பேப்பர் செட் பண்ற ஒரு ட்ரிக்ஸ் தான். சரிதானே? 3வது கூற்று கருச்சூழி வந்து உள்வரும் பதார்த்தங்களையும் வெளியேறும் பதார்த்தங்களையும் சீராக்கக்கூடிய என்னது? நுண்துளைகள வந்து கொண்டு காணப்படுமாம். அப்ப இது வந்து என்னது? எங்களுக்கு ஒரு சரியான கூற்றாக இருக்கும். 4வது வந்து பொன்கரு கருமென்தகட்டுல புதைஞ்சு காணப்படுமாம். இல்ல. எங்க? கருத்தாயத்துல வந்து புதைஞ்சு காணப்படும். அடுத்தது பிரிவடையாத கலங்கள்ல வந்து குரோமேட்டின் இறுக்கமாக சுருளடைந்த திணிவாக இல்ல. எப்படி காணப்படும்? பரவலடைந்த திணிவாக வந்து காணப்படும். அப்ப ஆன்சர் வந்து 3. அப்ப கொஞ்சம் யோசிச்சுத்தான் வந்து என்னது? கொஞ்சம் கிரகிச்சு எடுத்துத்தான் வந்து நீங்க சரியான ஆன்சர் வந்து குடுக்குற மாதிரியாக இறுக்கி பேப்பர் 2022க்கு பிறகு. சரிதானே? அதுக்கு முதல் வந்து பேப்பர் வந்து அவ்வளோ கஷ்டம் பண்ற அளவுக்கு இல்ல. சரியா? இந்த அளவுக்கு கஷ்டம் பண்றதுக்கு இல்ல. ஆனா இப்ப 2022க்கு பிறகு அண்மை காலமாக வர கேள்வி எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்க வந்து யோசிக்கிற மாதிரியான கேள்விகள் தான். சரிதானே? அப்ப இந்த வகுப்பின்ட பேலன்ஸ் வகுப்பு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு நடக்கும். சரிதானே? அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எல்லாரும் நீங்க வந்து பார்க்கணும். அநேகமானவங்க வந்து என்ட்ட கேட்கறது வந்து கிளாஸுக்கு ஒரு என்னது? என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ற. கிளாஸ் என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியாது. சில பேருக்கு வந்து பயம். என்னது? ஒரு டீச்சர் இல்லாம ஸ்க்ரீன்ல விளங்கப்படுத்துறது விளங்குமாண்டு. அப்போ எந்த கிளாஸுக்கு வாராக்களுக்கு தெரியும் விளங்குமா இல்லையா? என்னத்த வந்து விளங்கப்படுத்துறேன்ன்றது தெரியும். அப்ப உங்களுக்கும் வந்து மேலதிகமா யாராவது கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு விரும்பினீங்கன்னா, உங்களோட கிளாஸ் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும். 075 411 31 79 நம்பருக்கு வந்து மெசேஜ் போடுங்க. பிராக்டிகல் புக் தேவைன்றாலும் மெசேஜ் போடுங்க. சரிதானே? பிராக்டிகல் புக் வந்து பிடிஎஃப் இல்ல. நல்லா ஞாபகம் வைங்க. பிடிஎஃப் இல்ல. பிடிஎஃப் வந்து குடுக்கல. புக்கா அடிச்சு சென்ட் பண்றேன் மெனக்கெட்டு. அப்ப ஏன் பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க? அதுக்குரிய அந்த வேல்யூ வந்து வேணும் தானே! அப்ப அதால வந்து பிடிஎஃப் இல்ல. நீங்க தேவைன்னா புக்கா தான் எடுக்க இயலும். சரியா? சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தா நீங்க வந்து மெசேஜ் போடலாம். நாளைக்கும் இதே டைமுக்கு வந்து கிளாஸ் நடக்கும்.